ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உளுந்து கஞ்சி. இது நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பச்சரிசி. வெறும் உளுந்து மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் வரும். அதனால் 1/4 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். 2 வாட்டி நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எடுத்துருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆறதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா நைஸாக மிக்சர் ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்லத்தோட சுவையை கூட்டுறதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். இந்த கஞ்சியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய லேடிஸ்க்கு இடுப்பு வலி, கை கால் வலி அப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 நாள் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் டைரெக்டாக சேர்க்கலாம். வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்குன்றதுக்காக பாகெல்லாம் கிடையாது. சும்மா வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேனே. நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், ஜிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதனால் நீங்கள் மார்னிங் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. இது நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டு கிளறிங்கன்னா அடி பிடிச்சிரும், கட்டி தட்டிடும். அதனால் கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க. 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிளறணும். இப்போ நம்மளுக்கு வெல்லம் கொதிச்சிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நான் பெரியவங்களுக்கு செய்கிறதுனால வெல்லம் ரொம்ப குறைச்சல தான் போட்டு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா தாராளமாக சுகரும் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா நீங்கள் கட்டியாக காசணும். இல்லை உளுந்து ஸ்மெல்லே வரக்கூடாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு திக்காக நீங்கள் காசணும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அனிமியா ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க இதை எடுத்துக்கலாம். இதில் அயன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ நம்மளுக்கு வெல்லம் ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை கரைசல். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்கள் இது போல் சேர்க்குறதுனால அதில் மண், கசடு அதெல்லாம் இருக்காது. இப்போ வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் வாசனைக்காக 2 பொருள் சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் உளுந்து கஞ்சியில் நல்லா எல்லா சைடும் பரணும். அப்புறம் தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி. சுக்கு நல்லா தட்டி நல்லா பவுடராக மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. சுக்கு பொடி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கீழே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.